ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கறது வந்து அடுத்து பிளஸ் டூ முடிச்சோடனே என்ன இன்ஜினியரிங்கா மெடிசனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா நீட்டா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கு முன்னாடி நம்ம மேல ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாதான் நீங்க எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் ஜெயிக்க முடியும். நீங்க எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு விஷயம் தான், என்னால முடியும். என்னது? என்ன சத்தமா? என்னால முடியும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் முதல்ல வேணும். சரியா? இது அப்துல் கலாம் சொன்னதுதான், நான் புதுசாக சொல்லல. என்னால முடியும், நானே சிறந்தவன், நான் சாதனையாளர், நான் வெற்றியாளர் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். நம்ம கண்ணாடியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அழகா இருக்கணும் இல்லையா? நான் கண்டிப்பா சொல்லுவேன் நான் அழகா இருக்கேன், நான் 18 வயசு தான், எவர்கிரீன் யங்கஸ்ட். அந்த தாட் வந்து நமக்கு முதல்ல இருக்கணும். அப்பதான் நம்மளோட தலையை நீட்டா வச்சுக்குவோம், ட்ரெஸ் நீட்டா வச்சுக்குவோம். ஒரு இடத்துல போனா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். மரியாதைனால நீங்க நல்லா படிப்பீங்க, நல்லா படிச்சு செட்டில் ஆகும். நீ இன்ஜினியரிங்கா மெடிசனா நீட்டா பார்மசியா சிஏவா இதெல்லாம் அடுத்தது. நான் யாரு, நான் எப்படி பண்ணவேன், நான் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். நான் ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னா 4 பேர் பாராட்டணும். ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னா 4 பேர் நம்மள வெல்கம் பண்ணணும். ஏன்டா இவன் வந்துட்டான்னு யாருமே யோசிக்கல. அதுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். சரியா? எனர்ஜி உணர்ந்துக்கலாமா? இப்ப நான் யாரு? I am the winner. I am the கை தூக்கு பாப்போம். 10th 11th 12th படிக்கிறவங்க எல்லாரும் I am the இன்னும் சத்தமா I am the அவ்வளவுதான். அந்த தாட் ப்ராசஸ் இருக்கணும். உங்களை நீங்க ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்களா, உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க, நம்ம பெரிய ஆளு தான் அப்படின்னு. அது கண்டிப்பா வேணும். அது இருந்தா மட்டும்தான் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தைரியமா உங்களால நின்று பேச முடியும். அந்த தைரியம் மட்டும்தான் நீங்க என்ன படிச்சீங்களோ அதை 100% அவுட்புட்டா கொடுக்கும். அந்த தைரியம் மட்டும்தான் உங்களை வந்து யார், நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா கலெக்டரே வந்து பேசினாலும் அவங்களுக்கு நம்ம ஈக்குவலா பேச முடியாது. ஆனா நம்மளோட நேர்மையை அவங்களுக்கு நேரடியா பேச முடியும். நிறைய பேர் வந்து நம்ம படிச்சிருப்போம், அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணிருக்க மாட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது உங்க மேல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், உங்களை நீங்க நேசிங்க. செல்ஃப் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அம்பேத்கர் கோட் போட்டாரு? ஏன் காந்தி வந்து கோட் ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்தாரு? எப்பயாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் அம்பேத்கர் எப்பவுமே கோட் போட்டிருந்தாரு? ஏன்? அவ்வளோ டிகிரி படிச்சதுக்கு அப்புறமும் நம்மள வந்து என்ன பண்ண வச்சுட்டாங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதே நம்ம தான் இல்லையா? அம்மாவா இல்லையா? சோ அப்படி எழுதியுமே நம்ம ஒதுக்கி வச்சாங்க. சரி, எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு முதல் அந்த ரெஸ்பெக்ட் எப்ப வரும் அப்படின்னா, வாங்க சார் அப்படிங்கிறதுக்கும் வாங்கன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் எதுல இருக்கு தெரியுமா? உங்களோட அப்பியரன்ஸ் தான் இருக்கு. நீங்க எப்படி ஹேர் கட் பண்ணிருக்கீங்க, நீங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹேர் கட் இருக்கணும். இதெல்லாம் எந்த படிப்பையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சரியா? நீங்க உங்களை கரெக்டா வச்சுட்டாதான் உங்களுக்கான கேரியர் அமையும். கேரியர் அமைச்சா நீங்க உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும். ஓகே, we go back. தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ். சோ ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் வந்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் நமக்கு வந்து எத்தனை பேர் இன்ஜினியரிங் காலேஜ் போவோம்? கை தூக்குங்க. டக்குனு கை தூக்கு போவோம். நிறைய பேர் போவோம். வெரி குட். ஓகே, சோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்க வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டுல மொத்தம் 11 அரசு பொறியியல் கல்லூரி. அதுல டாப் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய 3 கல்லூரி. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அலகாபாத் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏசிபி கேம்பஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எம்ஐடி, அப்துல் கலாம் படிச்ச காலேஜ் எம்ஐடி, க்ரோபேட் கேம்பஸ், அப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். இந்த 4 கேம்பஸுமே வந்து என்ன சொல்றது, அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல்ல கீழ வரும். நமக்கு தெரியும் 3 தான். ஆனா வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் இதுல வந்து எம் பிளான், பி பிளான் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ்லாம் இருக்கு. சரியா? சோ இது வந்து முதல் லேயர்ல இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய காலேஜஸ். அடுத்து வந்து முழுவதும் அரசு பொறியியல் இருக்கு ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜிசிடி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். நான் இங்க வந்து 2013-14 ஒர்க் பண்ணேன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா.
Then I resigned the job, then I joined in Arts and Science College. ரொம்ப அருமையான காலேஜ். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு உங்களுக்கு மார்க் நல்லா இருந்தா you go for a first Anna University colleges. அடுத்தது GCT கோயம்புத்தூர். ரெண்டாவது இருக்கிறது அழகப்ப செட்டியார் ஏசி டெக் காரைக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு அண்ட் தந்தை பெரியார் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரைட். அடுத்து வெல்லூர், GCE பர்கூர், GCE சேலம், GCE தஞ்சாவூர், போடி நாயக்கனூர், தர்மபுரி அண்ட் ஸ்ரீராம். சோ 11 காலேஜ்ல முதல்ல 7 காலேஜ் சிறந்த கல்லூரி அரசு, முழுவதும் அரசு கலைக்கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி. வெறும் 16,000 ஃபீஸ். அதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்காலர்ஷிப். நீங்க GCT எல்லாம் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான கல்லூரி. உங்களுக்கான ஈவன் ஸ்காலர்ஷிப் அலுமினியே நிறைய crore கணக்குல ஃபண்ட் பண்றாங்க. சோ உங்களோட முதல் எய்ம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸா இருக்கணும். அடுத்த எய்ம் வந்து அரசு பொறியியல் கல்லூரி இந்த லிஸ்ட்ல இருக்கு. அடுத்தது சார் காலேஜஸ் நான் எப்படி சார் செலக்ட் பண்றது? காலேஜஸ் நான் எப்படி செலக்ட் பண்றது? காலேஜோட தரம், அந்த தரம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கிரேட். அந்த கிரேட் என்று சொல்லக்கூடிய தர பட்டியலை வச்சுதான் வந்து ஒரு கல்லூரி சிறந்த கல்லூரியா இல்லையா அப்படிங்கறத நாம வந்து பிரிச்சு எடுத்துக்கணும். இத கூட வந்திருக்காங்க அப்பா அம்மாவும் நல்லா கவனிங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா எல்லாமே கேட்டுட்டு பக்கத்து வீட்டுல பண்ணையார் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு. ஏன்னா நம்ம மக்கள் நம்மள நம்பவே மாட்டாங்க. சரியா? சரிதானே? அதெல்லாம் கூட செய்யறதுக்காக இந்த மீட்டிங். ஓகே. இந்த பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு கூட படிச்சவங்க உங்க ஊர்ல கண்டுபிடிக்கவே முடியாது. புரியுதா? அதனால இங்க சொல்றது வந்து நாங்க எல்லாமே கிளியரா சொல்றோம். உங்களுக்கு டவுட் இருந்தா கடைசியா கேளுங்க. சோ ஒரு கல்லூரி சிறந்ததா இல்லையாங்கறத தரத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது எப்படி தரம் அப்படின்னா AA+ சொல்லிருக்கோம் இல்லையா? அப்படின்னா என்ன பண்ணா அங்க இருக்கிற ஸ்டாஃப், அங்க இருக்கிற ஃபெசிலிட்டி, அங்க இருக்கக்கூடிய ஆய்வகங்கள், அங்க இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட், வேலை வாய்ப்பு எல்லாமே நம்பர் 1 இருந்தாதான் AA+ அப்படின ஒரு கிரேட் கொடுப்பாங்க. அந்த கிரேட் தான் என்ன நிர்ணயிக்கும்? அந்த கிரேட் தான் நீங்க ஃபாரின் போனா கூட அந்த டிகிரி வேல்யூ. அதனால அந்த மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், அதுக்கப்புறம் GCT கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் தனியார் கல்லூரி வருது PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் CIT கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல 2 காலேஜஸ். அதுக்கப்புறம் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, தென் மெட்கோ வரும் குமரகுரு, SSN நம்மளோட இன்ஃபோசிஸ் ஃபவுண்டரோட காலேஜ் SSN காலேஜ். வெளிய பார்க்க காஸ்ட்லியா இருக்கும். ஆனா நீங்க மெரிட்ல போயிட்டீங்க அப்படின்னா வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. SSN காலேஜ் நம்மளோட ஈசிஆர்ல எண்ட்ல இருக்கு சென்னையில. நம்மளோட நிறைய படங்களோட ஷூட்டிங் அங்க தான் நடக்கும். அதனால அந்த காலேஜஸ் நீங்க பாத்துக்கலாம். ரைட். அடுத்து AC டெக் காரைக்குடி, அடுத்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி அண்ட் சேலம். சோ இந்த மாதிரி கல்லூரிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா AA+ தரத்துல இருக்கக்கூடிய கல்லூரி. இத வச்சு தான் நாம ஒரு கல்லூரி சிறந்ததா இல்லையா அப்படின்னு நாம செலக்ட் பண்ணணும். சரி, ஏன் எப்படி செலக்ட் பண்ண கூடாது அப்படின்னா ஒரு கல்லூரியோட கடைசி செமஸ்டர் ரிசல்ட்டை வச்சு நாங்க இத்தனாவது ரேங்க்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. செமஸ்டர் ரிசல்ட் எதுக்குமே பெருசா யூஸ் ஆக போகுது. மதிப்பெண் எதுக்குமே பெருசா யூஸ் ஆகாது. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் உங்களோட திறமை என்ன, உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்க எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க அப்படிங்கறத நிர்ணயிக்கும். அதனால வந்து லாஸ்ட் செமஸ்டர்ல நாங்க இத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னா நம்பாதீங்க. போய் அந்த காலேஜ் வெப்சைட்ல போய் அது என்ன கிரேட்ல இருக்கு, ஒரு கிரேட் வாங்குறது பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தோட ரெக்கார்டை சப்மிட் பண்ணணும். 5 வருஷத்துல எவ்வளவு பேர் வேலைக்கு போயிருக்காங்க, எவ்வளவு பேர் படிச்சு வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, எவ்வளவு அலுமினி திரும்ப வந்து ஹையர் கோர்ஸ் போயிருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, கிரேடே கொடுப்பாங்க. அந்த கிரேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்து எவாலுவேட் பண்ணி கொடுப்பாங்க. சோ கடைசி செமஸ்டர் ரிசல்ட் வச்சு நாம எந்த முடிவும் எடுக்க கூடாது. the grade and placement பாத்தீங்கன்னா as usual one of my home institution IIT Madras. அது அடுத்த லேயர்ல இருக்கு. நம்ம அடுத்து பேசுவோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் அப்படியே இருக்கு பாருங்க. கிண்டி கேம்பஸ், NITU சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், PSG, SSN, சத்யபாமா, வெல்லூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்கு. சோ இதோட வேலை வாய்ப்புகள் சதவீதம் அது சைடுல பாத்தீங்கன்னா 99 இருந்து ஆரம்பிக்குது. IIT-ல படிச்சீங்கன்னா 99% உங்களுக்கு வேலை கிடைக்கும். நான் வந்து MSc போய் ஜாயின் பண்றப்போ ஒரே ஒரு அந்த செமஸ்டருக்கான ஃபீஸ் மட்டும் மகளிர் சுய உதவி அம்மா கடன் வாங்கி கொடுத்து போய் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ண உடனே வந்து லோனுக்காக உட்காந்துருக்கோம். அப்ப அந்த பேங்க் மேனேஜர் வந்து தான் சொன்னாரு, நீங்க இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க,
நீங்க எவ்வளவுதான் மோசமா படிச்சாலும் நீங்க லைஃப்ல செட்டில் ஆயிருவீங்க அப்படின்றாரு. ஆனா அது உண்மையாதான் இருக்குது. அது முழுக்க முழுக்க ஒன்று பார்த்தீங்கன்னா 99 100 பேர் இருந்தாங்கன்னா 99 பேர் வேலைக்கு போயிருவாங்க. ரைட். அதனால வந்து ஒரு சிறந்த கல்லூரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஜேஇ எழுதி ஐஐடி போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பேசுறோம். சரி சார், எது பெஸ்ட் கோர்சஸ்? எது பெஸ்ட் கோர்சஸ்? இப்போ நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதிகமாயிட்டு இருக்கனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் நம்மளோட எவர்கிரீன் சப்ஜெக்ட்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் சிவில். எவர்கிரீனுக்கு முன்னாடி என்ன இருக்கு? எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள் இ, அதுக்கப்புறம் சிவில், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல். சிவில் மெக்கானிக்கல் எப்பவுமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம ஐடி மூவ் ஆனதுனால நமக்கு சிஎஸ்சி, ஐடி, இது இசிஇ, ட்ரிபிள் இ இது எல்லாமே வந்து ரொம்ப என்னது அதிகபட்ச மாணவர்களால இருக்கக்கூடிய சப்ஜெக்டா இருக்கு. இது இல்லாம இஎன்ஐ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் சைடு போகணும், நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கு இல்லையா? அந்த ஆவல் வந்து எதுல பூர்த்தி ஆகும் அப்படின்னா, சிஎஸ்சில ஒரு காலேஜ்ல 60 சீட் தான் இருக்கும். ஆனா நான் ஐடி படிக்கணும். நீங்க எந்த எந்த டர்ம்ஸ்ல படிக்கலாம்? சிஎஸ்சி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அல்லது என்னது பிஇ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அல்லது பிசிஏ. நான் வந்து என்னால இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போக முடியல, பட் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகணும், இதுல சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல போகணும்னா பிசிஏ படிக்கலாம் நீங்க. ரைட். அடுத்து சார், நான் வந்து நார்மலாவே ஒரு கோர்ஸ் படிக்கல, இந்த ட்ரெடிஷனல் கோர்ஸே வேண்டாம், எனக்கு ஒரு புது கோர்ஸ் சொல்லுங்க. அது எல்லாருமே சொல்றாங்க இல்லையா? எனக்கு ஒரு புது கோர்ஸ் சொல்லுங்க அப்படின்னா, this is for you machine learning and artificial intelligence. machine learning and artificial intelligence. actually இந்த பிபிடி போர்டல் பத்தி பாத்தீங்கன்னா it is a matter of 7 minutes. 7 நிமிஷத்துல டைப் பண்ண மாதிரியே இருக்கு. gamma.ai அப்படிங்கற பிபிடி டூல்ஸ் இருக்கு. அதுல போட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், டைப் போட்டீங்க அப்படின்னா அடுத்த 7 நிமிஷத்துல உங்களுக்கு பிபிடி ரெடியா வரும். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் இந்த நிகழ்ச்சியில நான் கம்ப்யூட்டர்ல கொடுத்தேன் அப்படின்னா நான் என்ன பேசணுமோ அதை செஞ்சு அது அப்படியே வரிசையா கொடுக்கும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பெரிய ரோல். சோ இதுவே அதுல வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அதுல நீங்க மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப ஜிசிடி கோயம்புத்தூர்ல ஏஐ கோர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு மார்க் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அதை எடுத்துக்கோங்க. அடுத்து ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங். எனக்கு வந்து மெக்கானிக்ஸ் அண்ட் கொஞ்சம் புதுசா செய்யற ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா you can go for robotics and engineering. அடுத்து பயோமெடிக்கல். நான் வந்து எனக்கு மெடிசன்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்ஜினியரிங்லயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ you go for பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அதே மாதிரி நானோ டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங். இதெல்லாம் தாண்டி வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. நம்ம சொல்றோம் இல்லையா, நீ பெரிய அம்பானியா அதானியான்னு சொல்றோம் இல்லையா? ஏன் அப்படி சொல்றோம்? ஏன்னா அவங்களோட பணம் அதிகமா இருக்கு. அப்ப பணம் அதிகமா இருக்கும் அப்படின்னா அவங்க பணம் அதிகமா புழங்குற ஃபீல்ட்ல இருக்காங்க. பெட்ரோலியம் தங்கம் தான் உங்க செல்வந்தரா நியமிக்குது. சோ பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து ஒன் ஆஃப் தி ரேர் கோர்ஸ். நிறைய இடத்துல இருக்க நம்ம பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா படிங்க. உங்களுக்கு கண்டிப்பா இப்ப முருகேசன் சர்வீஸ்னா இல்லையா, அவர் ஒர்க் பண்றது இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட். அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஓஎன்ஜிசி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து சரி, ஏஐ படிச்சா என்ன வேலைக்கு போகலாம்? சிவில்லாம் கட்ட ஒரு வீட்டை கட்டிடலாம், மெக்கானிக்கல்னா நான் வந்து ஒர்க் ஷாப் சம்திங் ஏதாவது போயிடலாம். ஏஐ படிச்சா என்ன சார் வேலை கிடைக்கும்? எங்க அப்பா அம்மாவுக்கும் தெரிய மாட்டேங்குது, எனக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா ஏஐ டேட்டா சயின்டிஸ்ட். நீங்க ஏஐ படிச்சு ப்ரோக்ராமிங் ஸ்கில்லோட வந்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு சொல்யூஷனை நீங்க கம்பெனிக்கு கொடுப்பீங்க. அதான் வந்து டேட்டா சயின்ஸ். அடுத்தது ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங். அடுத்தது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்க கூகுள்ல இப்போ ஒரு சுந்தர் பிச்சை அப்படின்னு தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 2 கொட்டேஷன் மார்க் போட்டு சுந்தர் பிச்சை தேடிங்கன்னா ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவது சொல்றது ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே எந்த எல்லா இடத்துலயும் கரெக்டா கொண்டு கையில கொடுக்கும். அது பேர் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பேரு. அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஃபீல்டு. வாய்ப்பு இருந்தா அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே பேசிக் எது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். நீங்க நேரா எடுத்து போய் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நான் வந்து முதல்ல முறையா
கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கோடிங் அதுக்குள்ள பேசிக்ஸ் கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போகணும். ரைட்? அடுத்து ஏ இன்ஜினியரிங் கேரியர். வேற என்னெல்லாம் போலாம்? A research scientist, robotic engineer, a ethic consultant, a product manager, a architect. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. Hi Alexa, play a song for me. Play a love song. Play a என்னது நீ இப்ப ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ட்ரெய்லர் பார். நீ சொன்னீங்கன்னா ப்ளே பண்ணும் இல்லையா? எப்படி ப்ளே பண்ணுது? எப்படி ப்ளே பண்ணுது? ஏய் எதுவுமே கிடையாது. எப்படி நம்ம வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணி சொல்லுது இல்லையா? அது எல்லாமே வந்து பின்னாடி இருக்கக்கூடிய நியூரல் நெட்வொர்க் அண்ட் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி. ரைட்? சரி, அதுக்கு அட்மிஷன் ப்ராசஸ். இப்போ இது எல்லாமே வந்து ட்ரெடிஷனல் கோர்ஸ். இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு அலைடு கோர்சஸ் தனியா இருக்கு. இந்த அலைடு கோர்சஸ் இல்லாம நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இப்ப நான் சொல்றது வந்து ட்ரெடிஷனலான கோர்ஸ், அதை ஒட்டி இருக்கக்கூடிய அட்வான்ஸ் கோர்ஸ், அதை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 12th மார்க் வச்சு போறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ். இதே நான் வந்து ஜேஇ மெயின் எழுதுறேன், ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறேன் அப்படின்னா அதன் மூலமா வச்சு போறது வந்து ஐஐடிஸ், என்ஐடிஸ், NISER, IISER, IISc அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள்ல நீங்க பிடெக் ஜாயின் பண்ணலாம். அது வந்து ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதிருந்தா நீங்க என்ன பண்ணலாம்? NIT ஜாயின் பண்ணலாம். நீங்க ஜேஇ மெயின் எழுதி அதுல டாப் 1.5 lakhs ஸ்டூடண்ட்ஸ்ல வந்தீங்கன்னா அவங்க வந்து ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அவங்க தான் ஐஐடிஸ்க்கு அட்மிஷனுக்கு எலிஜிபிள். யாரு ஜேஇ எழுதிருக்கீங்க? கேட்குங்க பாப்போம். anyone? one ஒரே ஒருத்தர் தானா? is from our student, right? Good. so ஜேஇ ரொம்ப பெரிய கஷ்டமான எக்ஸாமா அப்படின்னா ஆமாங்க, கஷ்டமான எக்ஸாம் தான். சரியா? கஷ்டமான எக்ஸாம் தான். ஆனா நம்ம +2 விட 10th விட இப்ப போட்டு நெருங்கிறாங்கல, அதை விட கஷ்டமான எக்ஸாம் தான் கிடையாது. நீங்க 12th படிச்சாலே 2 வருஷம் நீங்க சாமியார் ஆயிரணும். எங்கேயும் போக கூடாது, திருவிழாக்கெல்லாம் எதுவும் ஆகக்கூடாது. அங்க ஒரு பாட்டு ஓட்டா கூட +2 படிக்கிற என்ன தண்ணி பாட்டு கேட்டுட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ரைட்? அந்த மாதிரி இது டஃப்பான எக்ஸாம் தான் கிடையாது. இதுக்கு தேவை அனலிட்டிக்கல் ஸ்கில். நான் வந்து ஒரு சப்ஜெக்டை கூர்ந்து கவனிச்சு அது வந்து என்னால பதில் சொல்ல முடிகிற கெப்பாசிட்டி எனக்கு இருந்தா போதும். மார்க் முக்கியமே கிடையாது. திரும்ப சொல்றேன், மார்க் அப்படின்னா பேப்பர்ல வரக்கூடிய மார்க் முக்கியம் கிடையாது. நீங்க எவ்வளவு அறிவாளியா இருக்கீங்க, எவ்வளவு தீர்க்கமா சிந்திக்கிறீங்க, எப்படி முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஐஐடிஸ், NITஸ்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஏன்னா ஜேஇ மெயின் எக்ஸாமும் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமும் உங்களோட மதிப்பெண் அடிப்படையில் கிடைக்க போறது கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாலேஜை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு கொஸ்டினை அட்டெண்ட் பண்ண முடியும். ஒரே ஒரு கொஸ்டின் படிச்சுட்டே இருக்கீங்க, புரியவே புரியாது. ஏன்டா புரியாதுன்னா நாம யோசிச்சு படிச்சிருக்க மாட்டோம், நாம விஷுவலா திங்க் பண்ணி படிச்சிருக்க மாட்டோம். ரைட்? சோ அந்த மாதிரி இப்ப 8வது 10வது படிக்கிறவங்க இனிமே அந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்கும். ரைட்? டைம் இல்ல இருக்கு. ரைட்? சோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் பிரிவு, தமிழ்நாடு கவுன்சிலிங் பத்தி போவோம். இப்ப ஏதாவது டவுட் இருக்கா? நிறைய பேர் இன்ஜினியரிங்னால நான் உங்களுக்கு முதல்ல டைம் எடுத்துட்டேன். ஏதாவது டவுட் இருக்கா? கோர்சஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம். இப்போ கவுன்சிலிங் மெத்தட் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் process பாத்தீங்கன்னா முதல்ல உங்களோட பிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க், மேத்ஸ் மார்க். பிசிக்ஸ் எவ்வளவு மார்க் எழுதிருக்கீங்க? 50 100? நீங்க எவ்வளவு எழுதிருக்கீங்க? 100 மார்க் எழுதிருக்கீங்களா? பிசிக்ஸ் 100, கெமிஸ்ட்ரி 100. அதை ரெண்டால டிவைட் பண்ணி மார்க் எடுத்துக்குவாங்க. அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் கட் ஆஃப் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்க 100 மார்க் எக்ஸாம் எழுதி 80 மார்க் வந்தா கட் ஆஃப்க்கு அதை ரெண்டா வகுத்து மார்க் எடுத்துக்குவாங்க. மேத்ஸ் மார்க் 100 மார்க் அப்படியே எடுத்துக்குவாங்க. இப்ப நான் 100ல இப்ப மேத்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் 100க்கு 80 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 80 அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப கெமிஸ்ட்ரியில ஒரு 60, சரி அதிகமான மார்க் போட்டுக்கோமே, கெமிஸ்ட்ரியில ஒரு 95, 99 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை, பெருசா யோசிப்போம். அதே மாதிரி பிசிக்ஸ் வாங்குறீங்கன்னா அதை ரெண்டாவது வகுப்பு போட்டீங்கன்னா 200 மார்க்கு தான் உங்களோட கட் ஆஃப். 200க்கு
198 99 அந்த மாதிரி ஜெனரல் கோட்டால நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் போயிடலாம். நம்ம மக்களுக்கு கிட்டத்தட்ட பேஸ்ட் ஆன் த கோர்ஸ் உங்களுக்கு வந்து 196 5ல இருந்தே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் எது வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சார் நான் காலேஜ் நல்ல காலேஜா போகணுமா இல்ல எனக்கு பிடிச்ச கோர்ஸா எடுக்கணுமா சந்தேகம் வரும் இல்லையா? இப்போ எனக்கு பிடிக்காத காலேஜ்ல ஒரு நல்ல கோர்ஸ் இருக்கு, ரைட்? ஓகே, அடுத்து எனக்கு கோர்ஸ் பிடிச்சிருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு, என்ன பண்ணுவீங்க? எதை செலக்ட் பண்ணுவீங்க? காலேஜ் முக்கியமா கோர்ஸ் முக்கியமா? தூக்கம் தான் முக்கியம். ரெடி? ரைட், ஓகே. சாப்பாடு கொடுத்துருவோம், வெஜிடபிள் பிரியாணி, ரைட். காலேஜ் முக்கியமா கோர்ஸ் முக்கியமா? சரி, கை தூக்குங்க. எவ்வளவு பேர் காலேஜ்? பரவாயில்ல, கை தூக்குங்க. எவ்வளவு பேர் கோர்ஸ்? கோர்ஸ் தான் முக்கியம், காலேஜ் முக்கியம் கிடையாது. சத்தியமா தப்பு. நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல். நீங்க ஐஐடி எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சுட்டு நீங்க சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் எழுதி ப்ரொஃபஸரா வந்துடலாம். புரியுதா? புரியுதுங்களா? காலேஜஸ் பிளே a vital role. எந்த காலேஜ், ஒரு பெரிய காலேஜ்ல எனக்கு பிடிக்காத கோர்ஸ் கிடைச்சாலும் சப்போஸ் நீங்க விரும்புற பட்சத்துல அதை எடுத்தீங்கன்னா அதுல உலகளாவிய அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அது போக போக பிடிச்சிடும். உங்களுக்கு பிடிச்சா அதுல நீங்க பெரிய ஆளாயிரும். நமக்கு பிடிச்ச கோர்ஸ் சும்மா ஒண்ணுக்கு இல்லாத காலேஜ் கிடைக்குது. நானும் சிஎஸ்சி படிக்கிறேன்னு அங்க வந்து வசதியே இல்லாத காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணீங்கன்னா அங்க ஒண்ணுமே சொல்லித் தர மாட்டாங்க. சொல்லித் தராத இடத்துல போய் நீங்க என்னென்ன அறிவை தேர்ந்துக்குவீங்க? வேற டிகிரி மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். காலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலேஜ் எப்படி செலக்ட் பண்றதா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரேங்க் பாருங்க, கிரேட் பாருங்க, பிளேஸ்மென்ட் பாருங்க, நீங்களே காலேஜ் விசிட் பண்ணுங்க. ஏன்னா உங்க லைஃபையே தீர்மானிக்க போறது இந்த கவுன்சிலிங் தான். அதனால பக்கத்து வீட்டுல சொன்னாங்க, ஏத்து வீட்டுல சொன்னாங்க, இந்த விளம்பரங்கள் சொல்ற மாதிரியே போகாதீங்க. உங்க அப்பா அம்மா படிக்கலனாலும் நீங்க கன்வின்ஸ் பண்ணி காலேஜ் போய் கூட்டிட்டு காட்டுங்க. ரைட், ஓகே. சோ அடுத்து கட் ஆஃப் மார்க் வந்தனே ரேண்டம் நம்பர் கிடைக்கும். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடுறீங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணா ரேண்டம் நம்பர் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். அது ரேங்க் கிடையாது. ரேண்டம் நம்பர்ங்கிறது வந்து ரேங்க் கிடையாது. வெறும் ஒரு நம்பர், பெரிய நம்பர் கொடுப்பாங்க. என்னடா இவ்வளோ லட்சக்கணக்கில் இருக்குன்னா லட்சக்கணக்கில் ரேங்க் அப்படின்னு யோசிக்கூடாது. அது ஒரு நம்பர். அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் வச்சு ரேங்க் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரேங்கை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது கேட்டகரைஸ் பண்ணி கவுன்சிலிங் கால் லெட்டர் எல்லாமே ஆன்லைன்ல வரும். இதுல நீங்க ஒன்ஸ் வந்து the date க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங். நான் என்னோட மார்க்குக்கு ஒரு 50 காலேஜ் 60 காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணுவோம். நம்ம சோம்பேறித்தனம் மட்டும் ஒரு 10 காலேஜ் மட்டும் ஃபில் பண்ணி நிறுத்த கூடாது. சரியா? உங்களுக்கு இருக்கிற ஒரு 450 காலேஜ் இருக்குன்னா அதுல ஃபுல்லா எடுத்து உங்களோட மார்க்குக்கு எங்க என்ன பண்ணணுமோ ஒரு 70-80 காலேஜை செலக்ட் பண்ணி நீங்க வைக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங்கை செலக்ட் பண்ணி வைக்கணும். இதுல ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னா 3 ரவுண்ட் கொடுப்பாங்க. இந்த 3 ரவுண்ட்லயும் உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ அது வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணி பணம் கட்டுங்க. 5000 ரூபாய் நினைக்கிறேன். இல்லையா ரவுண்ட் 2 க்கு போகும். அடுத்து ரவுண்ட் 3 கூட போகும். வெயிட்டிங் லிஸ்ட்ல கூட நம்ம நல்ல காலேஜ் போய் ரீச் ஆகலாம். ரைட்? அடுத்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் செஷன் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஃபெசிலிட்டி சென்டர் CFC ன்னு சொல்லுவாங்க. அது கவர்மெண்ட் காலேஜ்ல தான் போடுவாங்க. அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நீங்க போய் வெரிஃபை பண்ணணும். நீங்க இப்பவே வந்து நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளை பண்றதா இருந்தா இன்கம் சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், நம்மளோட முதல் தரநிலை பட்டதாரி அது ஜாயின் பண்ண உடனே நீங்க வாங்கிக்கலாம். மத்த எல்லா சர்டிபிகேட்ஸும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து லேட்டஸ்டா அந்த பார் கோட் வச்சு நீங்க வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிபிகேட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டணம் இல்லை. சரியா? அதனால அதை கரெக்டா வாங்கிக்கோங்க. உங்களோட அப்பா அம்மா யாராவது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் ராணுவத்துல இருந்து ஓய்வு பெற்றாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் போட்டா இருக்கு. அதுக்கு பேர் சர்டிபிகேட் நம்பர் 3 ன்னு சொல்லுவோம். அதை நீங்க வாங்குங்க. அடுத்தது ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹெட் மாஸ்டர் சைன் பண்ணி சீல் வச்சு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாரு. அது ஒரு 10 ஜெராக்ஸ் போட்டுருக்கு. சரியா? அதுவே ஜெராக்ஸ் தான்.
அது ஹெட் மாஸ்டர் சீல் வச்சு சைன் கிரீனிங்ல போட்டாருன்னா அது ஒரிஜினல் ஆயிடும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வரும். அதனால ஒரு 10-15 சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் போட்டுருங்க. எந்த காலேஜ்ல போய் ஒரிஜினல்ஸை கொடுக்காதீங்க, ஜெராக்ஸை மட்டும் தான் கொடுக்கணும். குறிப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல், டிசி ஒரிஜினல், 10th மார்க் ஷீட் ஒரிஜினல், எங்க அண்ணன் கேட்டா பெரியப்பா கேட்டா கொடுக்காதீங்க. சரியா? நீங்களா போய் காலேஜை செலக்ட் பண்ணி பண்ணுங்க. சீட் அலாட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை வந்து உங்களுக்கு ஒரு 1.5 நாள் டைம், 2 நாள் கூட டைம் கொடுப்பாங்க அதை ஃப்ரீஸ் பண்றதுக்கு. அந்த ஃப்ரீசிங் டைம்ல நீங்க இங்க இருக்கக்கூடிய வல்லுநர்கள் யாரையாவது தொடர்பு பண்ணி, அண்ணா அக்கா இல்ல இந்த மாதிரி காலேஜ் கிடைச்சிருக்கு, இந்த கோர்ஸ் கிடைச்சிருக்கு, நாங்க இதை எடுக்கலாமா, நல்ல காலேஜா, நீங்க விசாரிச்சு சொல்லுங்க. யார்கிட்ட வேணாலும் நீங்க கேட்கலாம், அவங்க உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவோம். அல்லது ஊர்லயே படிச்சு நல்லா வேலைக்கு போயிருக்காங்க, அவங்களோட ஹெல்ப் எடுத்துங்க. சரிங்களா? ரைட்? ஏன்னா நம்ம இந்த 21st செஞ்சுரியில இன்னுமே போய் ஏமாறக்கூடாது. நிறைய பேர் நம்ம பசங்க தான் ஏமாந்துட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம எது செய்யக்கூடாது, நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும், சார் நான் நெட்டை பார்க்கல, மெயில் பார்க்கல, மெசேஜ் பார்க்கல, நான் ஊருக்கு போயிட்டேன், அந்த டைம் வந்து அந்த டைம்குள்ள சாய்ஸ் ஃபில் பண்ணும், அந்த டைம்குள்ள லாக் பண்ணும், அந்த டைம்குள்ள ஃபீஸ் பே பண்ணும். ஐயோ எனக்கு தெரியாது சார் அப்படின்னு யாரையும் நீங்க போய் கேட்க முடியாது. யாரும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருக்கவங்களே ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஓபன் விண்டோ கவுன்சிலிங். சரிங்களா? ரைட்? அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கான ஸ்காலர்ஷிப், கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், என்ஜிஓ, இந்த ஜிசிடின்னு சொல்லக்கூடிய காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஜிஓஸ் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. சரியா? அதனால பிஎஸ்டியா ஜிசிடியா கேட்டா நாம ஜிசிடியா சொல்லுவோம். சோ we go for pure government engineering colleges. அதுக்கப்புறம் அடுத்தது நீங்க உங்களால வந்து நான் நல்ல காலேஜ் பிரைவேட்ல கிடைச்சிருக்கு சார், நான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா உங்களோட நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஒரு பிராண்டட் காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எஜுகேஷன் லோன் மூலமா உங்களோட கோர்ஸ் நீங்க நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணலாம். சோ தட் நீங்க நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணி வெளியே வரும்போது வேலையில வந்தீங்கன்னா அடுத்த 2 வருஷத்துல நீங்க லோனை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சரியா? ஏதாவது டவுட் இருக்கா? நிறைய பேசக்கூடாது, நிறைய பேசுறேன். ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இன்ஜினியரிங் ரொம்ப பெரிய ஸ்ட்ரீம், அதனால வேற டவுட் இருக்கா? எஸ் சொல்லுங்க. சார் இப்போ வந்து ஆவரேஜ் நல்லா படிக்கிறவங்க நல்லா மார்க் எடுப்பாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்கேஸ் கெரியர் பில்ட் பண்ணணும்னா அது எப்படி சார்? டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் வந்து எங்கெல்லாம் நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் நமக்கு கிடைக்கும்? கொஞ்சம் டவுட்ஸ் நிறைய இருக்கு சார். இன்ஜினியரிங் போகணும்னு இல்ல சிஸ்டம் தெரியும் சார். ஓகே. அவங்க ஆவரேஜ் நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் 10th முடிச்சிட்டு மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது 11th 12th படிக்கலாம். சரி இல்ல சார், பரவாயில்ல, ஓப்பனா சொல்லலாம். ஓகே. நீங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் போலாம். டிப்ளமோ போயிட்டு அதாவது பாலிடெக்னிக் போட்டு முடிச்சிட்டு லேட்டரல் என்ட்ரி மூலமா நீங்க வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுங்க. இப்ப ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். எஸ் கிடைக்கும். நான் ஜிசிடில ஒர்க் பண்றப்போ பாலிடெக்னிக்ல ஈவினிங் காலேஜ்ல படிச்சு காலையில ஃபுல்லா வேலை பண்ணுவாங்க, ஈவினிங் படிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாலிடெக்னிக் முடிச்சு பிஇ செகண்ட் இயர் டைரக்டா ஜாயின் பண்ணுவாங்க. அது பேர் லேட்டரல் என்ட்ரின்னு பேர். நீங்க ஃபர்ஸ்ட் இயரோட உட்கார வேண்டாம், செகண்ட் இயரோட நேரா உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அவங்களோட ஒண்ணா நம்ம படிச்சு அவங்களுக்கு ஒண்ணா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இது ஒரே ஒரு ஒண்ணா நீங்க பாலிடெக்னிக் முடிச்சு மறுபடியும் பிஇ படிக்கணும், அவ்வளவுதான். அந்த ஒரு தீர்க்கமான முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா ஃபைன் பெட்டர். வேற யாருக்கா டவுட் இருக்கா இன்ஜினியரிங் பத்தி? மெரைன் இன்ஜினியரிங். மெரைன் இன்ஜினியரிங் ஒரு நல்ல வந்து ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ மெரைன் இன்ஜினியரிங் வந்து செலக்ட் பண்றப்போ கல்லூரி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த காலேஜ் செலக்ட் பண்றீங்க, அந்த காலேஜ்ல என்ன ஃபெசிலிட்டி இருக்கு, அதை நீங்க நேரடியாக விசிட் பண்ணணும். நிறைய காலேஜ் பாத்தீங்கன்னா பேருக்கு ஏஐ கோர்ஸ் வச்சிருக்கோம், மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் வச்சிருக்கோம், ஏரோநாட்டிக்கல் வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் இருக்கும், ஒரு ஏரோப்ளேன் மாடல் இருக்காது, சும்மா ஒரு பொம்மை ஏற்றி வச்சிருப்பாங்க. ஒர்க் ஷாப்பும் ஒரு சும்மா போர்டு மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஏமாறக்கூடாது. லாஸ்ட் 5 years பிளேஸ்மெண்ட், டாப் ரேங்கிங், அதுக்கப்புறம் நேராக விசிட் பண்ணி தான் பண்ணணும். பட் நிறைய தொழில் வாய்ப்புகள் அதில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.